யோசேப்பு பிறந்தபின் யாக்கோபு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பம் வந்தது. பல ஆண்டுகளாக அவர் தனது மாமனார் லாபான் அருகில் வேலை செய்து கொண்டிருந்தார். அவருக்கு மனைவிகள், பிள்ளைகள், குடும்பம் இருந்தாலும் இன்னும் அது அவரது சொந்த வாழ்க்கை இல்லை. ஒரு நாள் யோசேப்பு பிறந்ததும் யாக்கோபின் மனதில் ஒரு எண்ணம் எழுந்தது. இப்போது நான் என் தாய்நாட்டிற்கு திரும்ப வேண்டும். அவர் லாபானிடம் சென்று தன் குடும்பத்துடன் திரும்ப அனுமதி கேட்டார். ஆனால் லாபான் சொன்னார், நீ இங்கேயே இரு, உன் காரணமாக தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால் அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்தனர். யாக்கோபு கூறினார், மந்தைகளில் புள்ளி மற்றும் கரைபடிந்த ஆடுகள் எனக்கு சம்பளமாக இருக்கட்டும். லாபான் இதை எளிதாக நினைத்தார், ஏனெனில் அவை குறைவாக இருந்தன. ஆனால் தேவன் யாக்கோபுடன் இருந்தார். காலம் செல்ல செல்ல புள்ளி, கரைபடிந்த ஆடுகள் அதிகரிக்க ஆரம்பித்தன. யாக்கோபின் செல்வம் பெருகியது. அவர் ஆடுகள், ஒட்டகங்கள், வேலைக்காரர்கள் எல்லாவற்றிலும் வளர்ந்தார். இதைக் கண்ட லாபானின் மகன்கள் பொறாமை கொண்டனர். யாக்கோபு நம்முடைய தந்தையின் செல்வத்தை எடுத்துக்கொண்டான் என்று குற்றம் சாட்டினர். சூழ்நிலை பதற்றமாக மாறியது. அப்போது தேவன் யாக்கோபிடம் பேசினார், உன் பிதாக்களின் நாட்டிற்கு திரும்பு, நான் உன்னுடன் இருப்பேன். இந்த வார்த்தை யாக்கோபுக்கு உறுதியாயிற்று. அவர் ராகேல், லேயா மற்றும் பிள்ளைகளை அழைத்து அவர்களிடம் திட்டத்தை பகிர்ந்தார். அவர்கள் சம்மதித்தனர். ஒருநாள் லாபான் இல்லாத சமயத்தில் யாக்கோபு தனது குடும்பத்தையும் மந்தைகளையும் கூட்டிக் கொண்டு ரகசியமாக கிளம்பினார். 3 நாட்கள் கழித்து லாபானுக்கு இது தெரிந்தது. அவர் கோபமடைந்தார். உடனே யாக்கோபை துரத்தினார். 7 நாட்கள் துரத்தி வந்து அவரை அடைந்தார். ஆனால் அந்த இரவு தேவன் லாபானின் கனவில் தோன்றி எச்சரித்தார், யாக்கோபுக்கு தீங்கு செய்யாதே. அடுத்த நாள் லாபான் யாக்கோபை சந்தித்தார். சில வார்த்தை மோதல்கள் நடந்தன. ஆனால் இறுதியில் இருவரும் சமாதான உடன்படிக்கை செய்தனர். ஒரு கல் குவியலை வைத்து அதை சாட்சியாக்கினர். நாம் ஒருவருக்கும் தீங்கு செய்ய மாட்டோம் என்று உறுதி செய்தனர். அந்த நாளிலிருந்து யாக்கோபு தனது சொந்த வாழ்க்கைக்காக தேவன் வழிநடத்தும் புதிய பயணத்தை ஆரம்பித்தார். அவருக்கு முன் இன்னும் பெரிய சவால் இருந்தது. அவருடைய சகோதரன் ஏசா அவரை மீண்டும் சந்திப்பது. ஆனால் இப்போது யாக்கோபு பயப்படவில்லை, ஏனெனில் அவர் அறிந்திருந்தார், தேவன் தன்னுடன் இருக்கிறார். இந்த கதை நமக்கு கற்பிப்பது, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் தாமதமாகலாம், ஆனால் அது தவறாது. பொறாமை, எதிர்ப்பு, சோதனை இவை எல்லாம் இருக்கலாம். ஆனால் தேவனின் துணை இருந்தால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயம்